பைத்தங்காயை வச்சு ஒரு இரட்டல் கறி செய்ய போகிறேன். பைத்தங்காவும் பன்னீரையும் வச்சு பைத்தங்காய் வந்து பொரிச்செடுத்து வச்சிருக்கிறேன். 500 கிராம் பைத்தங்காய், 500 கிராம் பன்னீர், அதையும் சின்ன சதுரமாக வெட்டி பொரிச்செடுத்து வச்சிருக்கிறேன். பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன நறுக்கி வச்சிருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன். கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கிறேன். எப்படி செய்கிறேன்றது பார்ப்போம் வாங்கோ. ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிட்டுது. இதில் நான் வந்து முதல் வெங்காயம் சேர்ப்போம். வெங்காயமும் பச்சை மிளகாயும், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன நறுக்கி வச்சிருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் வச்சு வச்சிருக்கு. அடுப்பை வந்து ஹை ஹீட்டில் விட்டுட்டு இப்போ நான் மீடியம் ஹீட்டு மாற்றினா வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும். முக்கால்வாசி வதங்கணும். வதங்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டு இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற கடுகு பெருஞ்சீரகம் சேர்ப்போம். 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்ப்போம். இதில் சேர்த்தா கருகி போடும். அப்போ நான் என்னென்னா வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கி வர இதையும் சேர்த்தேன். இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த பைத்தங்காவையும் பொரித்து வச்சுருக்கிற பைத்தங்காய் 500 கிராம் பைத்தங்காய் பொரிச்சு எடுத்து வச்சுருவேன். கழுவி சின்ன வெட்டி பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி பன்னீர் வந்து 500 கிராம் பன்னீர், அதையும் சதுரமாக வெட்டி பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்ப்போம். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இப்படியே விடுவோம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் ஒரு நிமிஷம் இப்படியே விடுவோம். ஒரு நிமிஷம் விட்டனாலும் இப்போ 1 நிமிஷம் ஆகிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு தூள்கள் சேர்ப்போம். உப்பு சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேருங்கோ. கல்லுப்பு சேர்க்குறேன். தேவையான கறித்தூள் சேர்ப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் கறித்தூள் சேர்க்கிறேன். இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு கருவேப்பிலை இருக்குது, கருவேப்பிலையும் சேர்ப்போம். காம்பும் போட்டு விட்டால் வாசனை வந்து நான் காம்பையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். அரை கப் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே விடுங்கோ. மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அந்த மீடியம் ஹீட்லேயே விடணும். உப்பு மேலே நாங்கள் போட்ட தூள் எல்லாம் இந்த பைத்தங்காய் பன்னீரோடு சேரணும். அப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே விடுவோம். மூடி போட்டு மூடி விடுங்கோ. மூடி ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் ஆயிட்டுது. ஓப்பன் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி விடுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா பிரண்டு வந்துருக்கு. இதில் நான் முதல் பால் 3 டேபிள் ஸ்பூன் முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இங்கோட சேர்ப்போம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு
மீடியம் ஹீட்டிலேயே ஒரு 2 நிமிஷம் இப்படியே மூடி போட்டு மூடி விடுங்க. 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் மூடி போட்டு மூடி விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டுது. பால் விட்டு ஓப்பன் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து அவிஞ்சிட்டுது. இனி நான் என்ன செய்ய போகிறேன், நான் அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். முடிஞ்சுது. சுவையாக இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ. சோறு, புட்டு, ரொட்டி அதோடு சாப்பிட நல்லா இருக்கும். உங்களுக்கும் இந்த பைத்தங்காய் பன்னீர் போட்ட கறி பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். வாங்க இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சுவையான பன்னீர் பைத்தங்காய் கறி ரெடி ஆகிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். உங்களுக்கும் இந்த பன்னீர் போட்ட பைத்தங்காய் கறி பிடிச்சிக்குமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.